வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசு கிட்டேருந்து அறநிலைத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இல்லை ப்ரோ நான் ஃபெயில் தான் ஆயிருக்கேனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த அறிவிப்பில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 19,500லேருந்து 62,000 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான கல்வி தகுதின்னு எடுத்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். நல்ல உடல் தகுதியோடு இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,700லேருந்து கொடுக்குறாங்க. ஹை பார்த்தீங்கன்னா 50,000 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் இதுக்கு ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி 15,700லேருந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம், எலிஜிபிள் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இணை சுழற்சி முறையில் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் ஜென்ரலில் 32, பிசியில் 34, எம்பிசி டிஎன்சியில் 34, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 37 வயசு இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதார் பெயர், அதுக்கப்புறம் அவங்களோட முகவரி, அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக என்ன கல்வி தகுதி முடிச்சிங்களோ அதோட ஜெராக்ஸு, உங்கள் ஓட்டின உரிமத்தோட ஜெராக்ஸு, டிசியோட ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிங்கன்னா அதோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் குடும்ப அட்டையோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டைப்பிங் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய விலாசமிட்ட 25 ரூபா தபால் தலை ஒட்டி அதோட உரை ஒன்று இதோட அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த கவரை வச்சாதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு கொடுப்பாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 35/1/A மேலதி வீதி தூத்துக்குடி. இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். விருப்பம் தகுதி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்குன்னு தனியாக அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை கீழே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டு அதில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.